ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே ஒரு மார்க்கெட் கிமிக்குள்ளே மாட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னா என்னெல்லாம் யோசிப்போம். என்ன ஃபோன் வாங்கலாம், எந்த மாடலில் வாங்கலாம், என்ன கம்பெனியில் இருக்கிறத வாங்கலாம், பெஸ்ட் ஃபோன் எது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் யோசிச்சு தான் நம்ம ஒரு மொபைல் வாங்குவோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக எல்லோரும் ஓப்போ வாங்குவாங்க, இல்லைன்னா விவோ வாங்குவாங்க. இல்லை நல்லா சேலரி வாங்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் அதிக பணம் போட்டு வாங்கலான்னா ஒன் ப்ளஸ் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜியோமி இதெல்லாமே வந்து ஒரு நல்ல பிராண்ட் மொபைல்ஸ் தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபிகா படுகோன் ஆகட்டும், ரன்வீர் சிங் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஆடில் நிறைய விஷயங்கள் வந்து ஃபோன் பற்றி இந்த மாடல் நல்லாயிருக்கு, அந்த மாடல் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து இந்த 3 ஃபோன், அதாவது ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ், இந்த 3 ஃபோனையுமே வந்து பிபிகே அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் வந்து ஓன் பண்ணி ரன் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து சைனீஸாக சேர்ந்த ஒரு கம்பெனி, சைனீஸ்லேருந்து வர கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் இப்போ லெனோவா வாங்குகிறோம், இல்லை மோட்டோரோலா வாங்கலாமான்னு யோசிச்சோன்னா இந்த ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். இந்த 2 ஃபோனுமே வந்து ஒரே கம்பெனியிலேருந்து உருவாகி வருது. இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து எல்லா மொபைலுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாகலாம் ஒன்றும் வராது. இந்த மாதிரி ஒரு 2-3 கம்பெனிஸ் தான் வந்து எல்லா மொபைல்ஸுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ரன் பண்ணி நடத்திட்டு இருப்பாங்க. இவங்க தான் வந்து இந்த ஹோல் இண்டஸ்ட்ரியுமே வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குவாலிட்டி தான் வந்து சேஞ்ச் ஆகுமோ இல்லையோ, ப்ராடக்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. இதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஏன் வந்து இந்த விவோ ஆகட்டும், ஓப்போ ஆகட்டும், இதெல்லாம் வந்து எப்படி அதிகமாக ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா சின்ன சின்ன கடைகளையுமே போய் பேசுவாங்களே, இந்த மாதிரி எங்கள் ஃபோனை வச்சுக்கோங்க, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், இந்த மாதிரி இவ்வளோ விளம்பரம் பண்ணுறோம், இந்த மாதிரி பேனரெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் பேசி சின்ன சின்ன கடைகள்லையும் வந்து இவங்க போய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க ஃபோனை வந்து ரீச் ஆகிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேன்னு பார்த்தீங்கன்னா 20% தான் அப்போது இருந்த காலகட்டத்தில் வந்து விற்றுட்டுருக்கு. மீதி 80% இருக்கிற எல்லா மக்களுமே போய் ஷாப்பில் தான் வந்து வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் இவங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே கடைகளில் தான் இருந்தது. யார் வந்து அதிகமாக போய் கடையில் வாங்குறாங்க, அந்த மாதிரி கடைகளில் பார்த்து அங்கே இருக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி நம்மளோட ரீச்சை கொடுக்கணும், எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் நல்லாயிருக்கு வாங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒன் ப்ளஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக ரீச் ஆகிருக்கு, கீக்ஸ் மூலமாக அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அமேசிங் ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு சொல்லலாம். ஓப்போட ஒன் ப்ளஸ்ஸு, விவோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிபிகே அப்படிங்கிறது ஒரு சின்ன கம்பெனி தான் சைனீஸில். அதை பற்றி விக்கிபீடியாவில் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம்னாலே ஒரு 2-3 வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் வந்து ரொம்ப சின்ன ஒரு டெஃபினிஷன் தான் அந்த கம்பெனியை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய ஃபோனை வச்சு ரீச் ஆகி இவ்வளோ நல்லா வந்து ரீச் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஃபோனை வந்து அதிகமாக வெளிவிட்டாலும் எல்லாமே வந்து ஒரே கம்பெனி தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மொபைலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை வந்து சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.